Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchenல இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஃபட்ஜ் ப்ரௌனி தான் பார்க்க போறோம். இது வீட்லயே ரொம்ப ஈஸியா கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதற்குள்ள Revadis Tamil Kitchen சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி செய்ய நான் இன்னைக்கு வந்து மோல்டு பாத்தீங்கன்னா 8 இன்ச் அளவு எடுத்துர்க்கேன். இப்போ இதுக்கு வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இது வந்து பட்டர் ஷீட் கிடையாது, பாஸ்மல் ஷீட். ப்ரௌனிக்கு பட்டர் ஷீட் விட இது போடுறது பெஸ்ட். இப்போ இத கட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி செய்யும்போது எப்பவுமே வந்து நம்ம வந்து 4 சைடு கவர் ஆகற மாதிரி தான் பட்டர் ஷீட் போடுவோம். இப்போ இந்த மாதிரி வெச்சிட்டு 4 சைடும் கட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. நாலு சைடு கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷீட்டை உள்ள வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இந்த கார்னர் எல்லாம் உள்ள மடிச்சு விட்டுருங்க. இதே போல 4 கார்னரும் மடிச்சு விட்டுருங்க. நம்ம இதுக்கு ஆயில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. டார்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸ் எடுக்கணும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒன் 180 இருக்குது. அடுத்ததாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 0 பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் 100 கிராம் எடுத்துக்கிறேன். பட்டரும் சாக்லேட்டும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். 0 பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் வந்து 40 கிராம். ஓகே, இப்போ இதை வந்து நான் மைக்ரோ ஓவனில் வச்சு 30 செகண்டில் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். வீட்டில் பண்ணுற மைக்ரோ ஓவன் இல்லைன்னா டபுள் பாயில் மெத்தடில் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 30 செகண்ட் மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஹீட்லேயே சாக்லேட் பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 180 கிராம் வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம டார்க் சாக்லேட்டும் 180 தான் எடுத்தோம், அதே மாதிரி சுகரும் 180 தான் எடுத்துக்க போகிறோம். சுகர் வந்து 180 எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த சுகர்லேயே வந்து 2 எக்கு வந்து உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் எடுத்துக்கோங்க. பிளெண்டரோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1ல் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாக போயிடக்கூடாது, ரொம்ப நேரம் அடிச்சிடக்கூடாது. ஒரு 10 செகண்ட் வந்து முட்டையும் சர்க்கரை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த எக்கும் சுகரும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 கப் ஊற்றிக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பீட் பண்ணிக்கலாம். இதுவும் 1 ஸ்பீடில் ஒரு 10 செகண்ட் பீட் பண்ணால் போதும். இதெல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும். அடுத்ததாக ஃப்ளார் எடுத்துக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா 90 கிராம். அடுத்ததாக 0 கொடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் வந்து 30 கிராம். உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ப்ரௌனி வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்தால் பிடிக்கும், ஒவ்வொருத்தங்க கசப்பாக இருந்தால் பிடிக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி கசப்பு கம்மியாக வேணுன்னா ஒரு 10 கிராம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் இப்போ 30 கிராம் போடுறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் மைதாவும் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து கையில் தான் மிக்ஸ் பண்ணோம். மெதுவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக பண்ணிடக்கூடாது. கட்டி இல்லாமல் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட ஃபஜ்ஜி ப்ரௌனியோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போது நம்ம வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்துருக்க பேட்டர் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதனால் மோல்டை வந்து ஸ்கேலில் வச்சுக்கோங்க. இப்போ பேட்டர் இதில் ஊற்றிடலாம். $720 கிராம் இருக்குது. இப்போ மேலே கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணோமா 750 கிராம் வரும். நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 கிலோ ப்ரௌனி வரும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து சாக்லேட் வந்து சாப்பிடும் போது உள்ளே சாக்லேட்டியாக இருக்கிறதுக்காக மேலே சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட். இப்போ நான் 3 சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி நான் ஆட். இப்போ சாக்லேட் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் 3 சாக்லேட்டை ஆட் பண்ணுறேன். மில்க் சாக்லேட் எல்லா கார்னர்லேயும் வச்சுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும். நம்ம எந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அந்த சைடு கூட வச்சுக்கலாம். இப்போ சென்டரில் வைக்கிறேன். நம்மளோட ஃபஜ்ஜி ப்ரௌனியோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓடிஜி வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் போட்டுட்டேன் 180 டிகிரியில். ப்ரௌனி பேட்டரை உள்ளே வச்சு 20 நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கலாம். இருபது நிமிஷத்தில் நல்லா பேக் ஆகிடும். 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். நல்லா ப்ரௌனி பேக் ஆகிடுச்சு. ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சான்னு செக் பண்ண நம்ம ஸ்டிக் வச்சு செக் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கையில் வச்சு ஷேக் பண்ணால் உள்ளே வந்து ஆடாமல் இருக்கணும். உள்ளே ஆடுற மாதிரி ஷேக் ஆனால் ப்ரௌனி வந்து வேகலைன்னு அர்த்தம். இது 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து நல்லா கூல் ஆகணும். நல்லா ஆறின பிறகு தான் கட் பண்ண முடியும். நல்லா ஆற விட்டு இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஹைட் வந்திருக்கு. இப்போ இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி தள்ளி விட்டால் உள்ளே ஒட்டிக்கும், நீட்டாக வந்துடும். இப்போ கட் பண்ணிடலாம். சென்டரில் வச்சு கட் பண்ணுறேன். இது வந்து 16 பீஸாக போட்டுட்டேன். இப்போது நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டான ஃபஜ்ஜி ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பீஸ் வெளியே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள்,
உள்ள சாக்லேட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்டான ஃபட்ஜ் ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நான் கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.